ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமுடன் இருக்க நான் அந்த கந்தன் கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மள குறைச்சி மதிப்பிடவே கூடாது. நம்மள உயர்ந்த இடத்துல நம்மளுடைய எண்ணங்களையும், சிந்தனைகளையும் நம்ம உயர்த்தி போட்டுறணும். நான் அன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அது வீடியோவா போட்டேன். அந்த வீடியோ யாருமே அதிகமாக பார்க்கல. ஆனால் ஷார்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அதில் இந்த ஸ்டோரி சொன்னதை உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக அது என் லைஃப்பில் நடந்த ஸ்டோரி இல்லை. ஆனால் கண்டிப்பாக என் லைஃப்பில் நான் என் பார்ட்னர் கூட ஜாயின் ஆனதுக்கப்புறம் நான் அவங்கள கவனித்ததுக்கப்புறம் தான் சொல்லணும். அது என் ஹஸ்பண்டோட லைஃப்பில் நடந்த ஒரு நிறைய மாற்றங்கள்னு சொல்லலாம். இன்னுமே ஒரு உலகம் அறியாத ஒரு பையனாக தான் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. நிறைய நம்ம நினைப்போம்ல, இப்போல்லாம் நிறைய பேர் சேமிப்பாக இருக்கட்டும், உழைப்பாக இருக்கட்டும், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் உழைக்க மட்டும்தான் தெரியும். அதை அதுலேருந்து வர்றதை நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அது அவங்களோட உண்மையான அந்த ஒரு குணம். அதை நான் நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன். நான் கூட சொல்லுவேன், நாளைக்கு நமக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பாரு, ஏன் நாளைக்குங்கிறத யோசிக்கிற அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது தப்பும் கூட. ஏன்னா நம்ம நாளைக்கு நமக்கு வேணுங்கிறத சேர்த்து வச்சா தான் நம்ம வாழ முடியும் இல்லையா? ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அதே மாதிரி இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு கொடு. அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நான் என் வீட்லேயும் அங்கே இருக்கும்போதும் நான் கொடுத்து பழகியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் நான் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்லேருந்து நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயம் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்னா எப்படி பண்ணணும், அவங்கள பொறுத்த வரைக்கும் தனக்கு இருக்கோ இல்லையோ தர்மங்கிறத நான் சொல்லி தெரியறத விட அந்த கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குற ஆள். ஆனால் அவங்க நிறைய கஷ்டப்பட்டப்ப நான் யோசித்து பார்த்தேன். அன்னைக்கு ரியலைஸ் பண்ணியிருந்தா, தான் லைஃப்பை பற்றி யோசிச்சிருந்தா நிறையவே சேவிங்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது புரியலைன்னு சொல்கிறத விட ஏமாளியாகவே இருந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆனால் ஏமாளியாகவே கடைசி வரைக்கும் வாழணுங்கிறது நம்மளோட விதி இல்லை இல்லையா? இப்போ ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி சொல்லி ஓரளவு தெரியுது. ஆனால் இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் தான் உணரும்போது தான் அப்படிங்கிறத அவங்க லைஃப்பில் இப்போ தான் உணர்ந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. வெளுத்ததெல்லாம் பாலுங்கிறது இந்த காலத்துக்கு பொருந்தவே பொருந்தாது. அது அவங்க இப்போ தான் உணர்றாங்க. தற்சமயமாக நம்ம தற்காலிகமாக செய்கிற உதவி கூட ஒரு நாளைக்கு நம்மளை கை கொடுக்கும் அப்படிங்கிறத எப்போ உணர்ந்தோம் அப்படின்னா, என்னுடைய பாப்பா மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் இங்கே இருந்தாங்க. அப்போ நாங்கள் பட்ட கஷ்டத்தை வார்த்தைகளால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. எப்படின்னா, இன்றைக்கி 20 நம்ம அந்த 20 பவுன் கோல்டு இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு வேணாங்க, நீங்கள் இப்போ அங்கே போக வேணாம் ஜாபுக்கு, இங்கேயே இருந்துக்கலாம், நம்ம லைஃப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் சொல்லலாம். நான் அவங்களும் உணரலை. நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டோம். ஆனால் அந்த 20 பவுன் நகையை நான் யோசிக்கலை, அந்த அமௌண்ட்டை யோசிக்கலை, வண்டி எதையுமே நாங்கள் யோசிக்கலை, எல்லாமே போணுச்சு. ஆனால் அந்த 2 இயர்ஸில் நாங்கள் கஷ்டப்பட்டோம் இல்லையா? பால் வாங்க கூட நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த 10 ரூபா அந்த இப்போ பால் வாங்கிடுவோம். அந்த காசை கொடுக்கறதுக்கு பால்கார் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாளைக்கு அப்படின்னு சொல்கிறத ஏன்னா அவங்களும் வாடிக்கையாக கொடுக்குறவங்க தான். நம்மளும் இன்னொருத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தோணும். ஆனால் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டோம். அப்போ ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பழகுறவங்க தான். ஆனால் நம்ம சொல்லுவோம்ல, எல்லாத்தையும் பார்க்குறோம், ஆள் பார்த்து எடை போடுவோம் இல்லையா? அது நம்ம எல்லா இடத்துலையும் மதிப்பிடக்கூடாது. அப்போ நான் அந்த கடையில் போய் கேட்குறாங்க, பாப்பாவுக்கு டைப்பர் கேட்குறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட 500 ரூபா இருந்துச்சு. நான் 500 ரூபாய கொடுத்துட்டு டைப்பர் கேட்டாங்க. சேஞ்ச் இல்லை. ஆனால் சொல்கிறாங்க, இல்லை பாப்பாவுக்கு ஒரே 2 டைப்பர் மட்டும் கொடுங்க, நான் சேஞ்ச் மாற்றிட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ அந்த கடைக்காரவங்க நம்பவே இல்லை. ஆனால் கடைசியில் நல்லா பழகுனவர், தெரிஞ்சவர், கொடுக்கவே இல்லை அவங்கள்ட்ட. ஆனால் அப்போ பக்கத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுனா நம்மளுக்கு எப்படின்னா நம்ம நினைப்போம்ல,
இவங்கள்ட்ட போய் உதவி கேட்கறதா அப்படின்னு நினைப்போம்ல. அப்ப அவங்களே கஷ்டப்படுறவங்க தான். அவங்க என்ன பண்ணாங்க, ம் இது டைப்பர் 2 வாங்கி குடுத்துட்டு, இவங்க உடனே டக்குன்னு சொன்னாங்க, "ச்சே புடிப்பா நீ, நீ வச்சுக்கோ, புள்ளைக்கு தானே, புள்ளைக்கு இல்லாம என்ன?" அப்படின்னு சொல்லி 2 டைப்பர் வாங்கி குடுத்தாங்க. அது நாங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்றோம். இருந்தாலும் அந்த நிமிஷம், அந்த நொடி என் வாழ்க்கையில நான் வந்து உண்மையாவே நேருக்கு நேரா வந்து நான் உணர்ந்தேன். அதே மாரி வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய சமயங்கள்ல பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம நான் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல வச்சுட்ருப்பேன். அப்ப பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்டா அவங்க வந்து ரொம்ப என்ன தோள் தட்டி குடுத்து, "பாப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு தடவ டெங்கு வந்தப்ப. 2வது தடவ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீவர் தான். அது என்ன ஃபீவர்னே யாராலயுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாம திரும்ப பெட்ல வச்சிருந்தோம். இன்னைக்கும் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா, எனக்கு தைரியம் சொல்ற ஆள் அவங்க தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியாம இந்த முருகன் வந்து என் கூடவே ட்ராவல் பண்றது வந்து இப்படிதான்னு நான் நெனச்சுக்கிறேன். பழகுற மனுஷங்களும் சரி, ஆனா நம்மளுக்கு சில பேர் உள்ளுக்குள்ள விஷத்த வச்சுட்டு பேசுவாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆனா யார் மூலியமாவது நம்ம கூட அவரு இருக்காருங்கிற அந்த கான்டாக்ட் வந்து எனக்கு கிடைக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதே மாரி இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லைஃப்ல இப்ப வந்து அவங்க அங்க, நான் இங்க அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். நம்ம குழந்தைய படிக்க வைக்கணும். நம்மளுக்கு அடுத்தடுத்த செலவுகள் இருக்கு. சேமிப்புங்கிறத வந்து இப்ப தான் ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ளேருந்து நாங்க மீண்டு வந்திருக்கோம். ஆனா வந்து நம்மளுக்கு இன்னமுமே கடன்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடைக்கணும் இல்லையா? அடைக்கணும். அதனால தான் அவங்க அங்க இருந்துட்டு நமக்கு ஒரு மாரி நம்ம வந்து கஷ்டப்படுறோம் தான். இல்லன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். எத்தன பேர் வந்து ஃபாரின் லைஃப்ப வந்து ஜாலியா நெனைக்கிறாங்கன்னு வெளியில பார்க்குறவங்க நெனச்சுட்டு போவாங்க. ஆனா, அத வாழ்றவங்களுக்கு தான் அதோட வலிகள் தெரியும். அ கஷ்டமா இருந்தாலும், நஷ்டமா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், அந்த இடத்துல தனியா போயி, தனிமையா நிக்கும்போது இருக்க வெறுமை வந்து எதுலயுமே கிடையாது. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னாக்கா, வீட்ல நடக்கக்கூடிய அத்தன விசேஷங்கள்லயும் நம்ம தனியா தான் நிக்கணும். அந்த தனிமையும் அந்த வெற்றிடத்தையும் நிரப்ப முடியாது. எப்பயாவது அக்கேஷனுக்கு வந்தாலும் டைமிங் இவ்வளோதான். அது அதுக்குள்ள நம்ம வீட்டு வேலைய பார்த்துக்கிட்டு, நம்ம வந்து இங்க சுத்தணும், அங்க சுத்தணுங்கிற அந்த பிளானிங்லாம் இருக்காது. அவங்க வந்தாலே சொல்ற வார்த்தை, "உனக்கு என்னென்ன வேலை உனக்கு பெண்டிங்கில இருக்கோ, அது அத்தனையும் நான் செஞ்சு குடுத்துட்டு போயிடுறேன். நான் போயிட்டேன்னா உனக்கு யார் பண்ணி குடுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேலைய தான் திரும்ப ரிட்டர்ன் பார்த்துட்ருப்பாங்க. அவங்க சொல்றது ரைட்டு தான். நான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொருத்தவங்கள கூட்டு வந்து பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து சேஃப்டி இருக்காது. ஆனா வீட்டுக்கு நமக்கு என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? அப்படின்னு பார்த்து பார்த்து செய்ற வீட்டுக்காரவங்க கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த அளவுல வந்து என் அப்பாவும் சரி, என்னோட ஐயன் முருகனும் சரி, எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட தான் குடுத்துருக்காங்க லைஃப்ல. நான் வந்து அவங்க எல்லாத்தையும் விட்டப்ப, அவங்க அப்ப கூட நான் அவங்க கூடயே தான் நின்னேன். எங்க அப்பாவுக்கு தெரியும். எங்க அப்பா என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, "எல்லாமே போயிட்டு போதும்மா, உன்ன நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல, அது போதும்னு" சொன்னாங்க. ஒரு 2 வருஷம் மட்டும் ஃபாரின்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் இங்க வந்துட்டோம். நம்ம பார்த்துப்போம்னாங்க. என் அப்பா இருந்தா இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா அவங்கள இங்கேயே வச்சிருந்திருப்பாங்க. ஃபாரின் லைஃப்க்கு அனுப்பியிருக்கவே மாட்டாங்க. நெறைய பேர் நெனச்சிட்டுருக்கீங்களா, ஃபாரின் லைஃப்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட் அப்டிலாம் நெனச்சிட்டுருக்கீங்களா? ஒரு எத்தன பேர் வந்து கணவன் மனைவியா வந்து நெறைய தொல்லைகள் அனுபவிக்கிறவங்களும் இருப்பாங்க. கஷ்ட நஷ்டங்கள் முதல்ல வந்து 2 பேருமே மனசு விட்டு பேசணும். 2 பேர்ட்டயும் விட்டு குடுத்தல் இருக்கணும். 2 பேர்ட்டயும் உள்ள அன்பு 2 பேரையுமே அந்த அன்பு வந்து நம்மள வந்து விலை மதிக்க முடியாதது. அது 2 பேர்ட்டயுமே இருந்தா 2 பேருமே நம்மள வந்து எவ்வளோ தூரம் இருந்தாலும் நம்ம பக்கத்துல தான் இருக்கோம்னு நம்ப வச்சுடும். அதே மாரி தான் எங்க லைஃப் ஓடிட்டுருக்கு. இது வந்து நான் நேத்தி சொன்னேன் இல்லையா? அத எத்தன பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து சத்து மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கலாம். அதுமாரி பொடி ஐட்டம் குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். யாருக்காவது வேணும்னா ஷார்ட்ஸில பாருங்க. நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா, நான் கண்டிப்பா உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறேன். தேங்க் யூ.